பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலே எம்எம்ஜே மூலமாக உங்களோடு கூட கலந்து கொள்ள பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கி அநேக நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ நாள் விண்ணப்பத்தையும் வைத்து விட்டேன், இன்றைய விண்ணப்பத்துக்கு பதிலே வரல அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அறிந்தவர், நமக்காக பதில் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை பணிந்து அவரை துதித்து அவரை அறிக்கையிடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் எப்போ சொன்னார் தெரியுமா? தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அவர் துரத்தி விடப்படும் போது பாடின சங்கீதம் இது பாருங்கள். எக்காலத்திலும் என்னை யார் துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனை நான் துதிப்பேன்னு சொல்லி எல்லாவற்றிலும் எல்லா நிலைமையிலும் தேவனை நாம் துதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போய் இவ்வளோ விண்ணப்பங்களை நான் வச்சுட்டேன், என் விண்ணப்பங்கள் ஒன்றுமே கேட்கப்படலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி ஒருவேளை விண்ணப்பங்களை நீங்கள் கையில் கூட எடுத்து வைக்காமல் இருக்கலாம், எதேச்சியாக இதை கேட்கலாம். ஆனால் இருதயத்தில் அவ்வளோ விண்ணப்பங்களும் நீங்கள் பதிச்சு வச்சுருக்கலாம். ஆனால் அத்தனை விண்ணப்பத்துக்கும் பதில் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆமேன் எங்களுக்கு எழுதுவாங்க, நான் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த வார்த்தையினால் எனக்கு விடுதலை வந்தது என்று சொல்லி. ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை நாளாக இருக்கலாம். அதனால் நீங்கள் மனமும் வந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்க, என்று விண்ணப்பத்தை கேட்க வல்லவர், நீர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பேர் உண்டு, விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கேட்கிறது மட்டும் இல்லை, பதில் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தானியேலை குறித்து பார்க்கும்போது, தானியேல் ஜெபித்த போதே அவனுக்கு அங்கேருந்து பதில் வந்தது. ஆனால் இடையில பெர்சிய தேசத்தில் வரும்போது சத்ருவானவன் அதை தடுத்து போட்டான். ஆனால் தேவன் அங்கேயும் தூதனை கொண்டு அவனுக்கு காரியங்களை கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராக இருந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சத்ருவானவன் அநேக காரியங்களை கெடுத்து வைத்திருந்தாலும் சரி, அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சமூகத்தில் இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே எதுவானாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கென்று ஒரு காலத்தையும் எனக்கு ஒரு குறித்த நேரத்தை நீங்கள் வைத்திருக்கீங்க, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்ற காலத்தில், அது ஒரு தாமதித்தாலும் எனக்கென்று ஏற்ற காலத்தில் நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய விண்ணப்பங்களை நாம் ஆமென் தேவசமத்தில் வைப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடி நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றுக்காகவும், இதுவரை நீங்கள் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு செய்வீங்க, என்னை நீங்கள் பலப்படுத்துவீங்க, எனக்கு விடுதலை தருவீங்கன்னு தெரியும்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே
திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு இந்த பாடல் சொல்லுது, அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை யாரோ போதுமானவங்க போல தோணலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். அதனால் நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி நம்ம செலுத்தணும். அது மட்டும் இல்லை, எரிகோ போன்ற பெரிய கோட்டை, அந்த மதில்கள் அதிகம் நம்மை சூழ்ந்து வரும்போது தேவன் எப்படி இருக்கிறாரா, ஆண்டவர் நமக்கு அந்த எரிகோ மதிலை தாண்டுவதற்கு பலன் தந்து அவர் வழி நடத்துகிறாராம். பாருங்கள், வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த மதிலை நான் தாண்டுவேனா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம், அப்படி தான் நினச்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் இந்த பாடல் அழகாக சொல்லுது, எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், யாரை கரம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னா ஏசப்பாவை நம்ம கையில் கூட்டிகிட்டு போகணும். எந்த இடத்துலையும் நம்மோடு கூட வருகிறவரை அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான அப்படி ஒரு வெறி கொள்ளக்கூடிய காரியங்கள் வரலாம். நான் அப்போ கூட தெய்வ பயத்தோட, ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்கப்பா, நீங்கள் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போவும் வேதம் சொல்லுது, நம்ம பாடணுமா, சங்கீதத்தினாலும் துதிகள்னாலும் அவருக்கு நன்றி செலுத்தணுமா. என்ன வந்தாலும் அவருக்கு பாட்டை பாடுங்க, அவரை துதிங்க. துதிக்க 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 எரிகோ மதில் என்ன செய்யும்? அது விழும். பாருங்கள், யோர்தான் போன்ற காரியங்கள் நமக்கு முன்னால் வரலாம். அந்த யோர்தானையும் கடந்து போகத்தக்கதாய், யோர்தானையும் உருவ நடக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கலாம், ஐயோ இந்த இடம் மதில் நான் எப்படி தாண்டுவேன், இதெல்லாம் எனக்கு நான் தாண்ட முடியாது அப்படி நீங்கள் நினைக்கலாம்ல. இல்லை, எல்லாவற்றையும் தாண்டுவதற்காக கிருபை தர்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். என்றைக்கும் அவர் நமக்கு போதுமானவர். ஏன்னா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது வரைக்கும் அவர் தூங்கவும் மாட்டாராம், உறங்கவும் மாட்டாராம். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கைவிடாத நேசராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி உங்கள் கையில் இருக்கிற அந்த உங்கள் விண்ணப்பங்களை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வேதம் எப்படி சொல்லுது? சங்கீதம் 63:5, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்பு உள்ள உதடுகளால் உம்மை போற்று. நம்ம வாய் எப்படி பண்ணும்? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றுமா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் இந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் தேவனை நம்ம பாடி என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, யோவான் 16:20 இப்படி சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்கத்தையும் அழுகையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்க 12 வருடமாய் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, எல்லாரும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, முன்னால் வர முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து அவங்களுடைய சொத்தை இழந்துட்டாங்க, பலனை இழந்துட்டாங்க, அவருடைய காசெல்லாம் போச்சு, இப்போ முன்னால் வர முடியாது, அவமானம், துக்கம், இதெல்லாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை இன்றைக்கி அவமானத்தோடு கூட உட்கார்ந்து இதை கேட்டு கொண்டிருக்கலாம், அல்லது துக்கத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் பலனே இல்லைன்னு இருந்து கொண்டு இருக்கலாம், அல்லது எல்லாம் உங்களுடைய வருமானம் இல்லை, வருமானம் நின்று போச்சு, வருமானமே இல்லை, இனி என்ன செய்வேன், வாழ்க்கைக்கு நாளைக்கு என்ன செய்வேன், என் குடும்பத்தை ரன் பண்ண என்ன செய்வேன், அல்லது நாளைக்கு எஜுகேஷனுக்கு என்ன செய்வேன், இப்படி நிறைய காரியங்களை குறித்து ஆமேன், அல்லது உங்கள் வியாதியின் உச்சக்கட்டத்தை நினைத்து வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு,
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அநேக நாள் காத்திருந்து ஆமீன் மனது தோய்ந்து போயிருக்கீங்கன்னா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும். விரும்பியது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்குமா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் விரும்புகிற காரியத்தில், நீங்கள் விரும்பி தேவ சமுத்திரம் அந்த காரியத்தில் ஒரு இளைப்பாறுதல் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்துக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார். அதை நீங்கள் விசுவாசித்து விரும்பி அவர் கரத்தில் அறிக்கையிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, கர்த்தாவே என்னுடைய காரியத்தில் உமக்கு ஆமேன் விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அநேகர் எங்களுக்கு லெட்டர்ஸ் வருவீங்க, எங்களுக்காக கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிங்க, என்னுடைய வியாதிக்காக ஜெபிங்க, ரொம்ப நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என் பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஜெபிங்க. அல்லது எனக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா 2 ஹவுஸில் இருந்து அதுவும் கூட கொடுக்க முடியல, அல்லது எனக்கு வேலை கிடைக்கணும், படித்ததுக்கு தக்க வேலை கிடைக்கல, அல்லது ஏதோ ஒரு வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல, இப்படி அநேக லெட்டர்ஸ் வரும், ஃபோன் கால்ஸ் வரும். இப்போ அதே நிலையில் தான் நீங்களும் இருந்து கொண்டு இருக்கலாம். ஒரு வேளை அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் அதே நிலையில் தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். சரியா? சில இடங்களில் நீங்கள் அவமானப்பட்டு, ஐயோ நான் அவமானப்பட்டது போதும், இனி எனக்கு என்ன ஜெபிக்கிறது, என்ன பைபிள் வாசிக்கிறது, அப்படி கூட அநேகர் உங்கள் மனதில் நினச்சிட்டு உட்காரலாம். ஆனால் இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய காரியத்துக்கு ஒரு விடுதலை தர மாற முடியும், உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும். வேதம் சொல்கிறது, நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்களோ அதை மாறுதலாய் ஆமீன் மாற்றி போட என் தேவனுக்கு மட்டும்தான் முடியும். மனுஷனால் அது கூடாது தான், தேவனால் கூடும். அவரால் கூடாதது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு கேட்குறாரு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே அவரால் முடியும். அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் உங்களுக்கு தக்க செய்கைக்கு பலன் உண்டு, அந்த செயலுக்கு ஒரு பலன் உண்டு, அந்த கிரியைக்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தர் தருவார். அதனால கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னோடு கூட பேசுங்கப்பா, இந்த நாளில் நீர் எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு கண்ணீரோடு ஆமீன் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் அழுகையை மாற்றி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு கூட நம்ம கடைசியில் ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கணும். ஹெவன் டிவி மூலமாக எங்கெல்லாம் ஊழியங்கள் நடக்கிறதோ, சில நேரங்களில் நம்ம சொல்ல முடியாது, வெளியே ஜெபிக்க முடியும். அப்படிப்பட்ட இடங்களில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நெருக்கத்தின் பாதையில் போகிறது நாம் அறிவோம். எல்லாவற்றுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிற நாட்கள். அது வேறு திருச்சபைகள் எழும்பக்கூடாதபடி அநேக தடங்கல்கள், திருச்சபைகள் அழிக்கப்படுகிறது, அநேகர் ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களில் கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யணும். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக எல்லாரும் நம்ம, ஏன்னா வேதம் சொல்லுது, எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார் என்று. நம்ம ஒரு மனதோடு ஒருவேளை நம்ம ஒவ்வொரு வீடுகளில் உட்கார்ந்துருக்கலாம். அந்த நேரத்தில் எங்கேயோ இடத்துல நம்ம செல்ல கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் எங்கே எந்த விதத்தில் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு மனம் வரும்போது, அந்த ஒரு மனதின் ஆவியை தருகிற தேவன் ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்க சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அருமையான இந்த மத்தியான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கேட்டோம் ஆண்டவரை, பார்த்தோம், வேதத்தின் சத்தியங்களை அறிந்தோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்க கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய துக்கங்கள் எந்தெந்த இடத்துல துக்கமாக இருக்கிறதோ, எந்தெந்த விண்ணப்பம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அது நடக்காது என்று சொல்லி அநேக சொன்னதையும் நாங்கள் முன்னால் கொண்டு நிறுத்துகிறோம் ஆண்டவரே. யோர்தான் வழிவிடும் ஆண்டவரே, செங்கடல் பிளக்கும். அப்பா ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செங்கடலை ஆண்டவரே அதில் வழி நடத்தி சென்ற தேவன் அல்லவோ கர்த்தாவே. எங்கள்கிட்ட அந்த கோல் மோசைக்கு மறந்து போச்சு ஆண்டவரே, அந்த கையில் இருக்கிற கோல் என்னன்னு மறந்து போச்சு. ஆனால் ஆண்டவர் கையில் இருப்பது என்ன என்று கேட்டபோது கோல், அந்த கோலை நீட்டு என்று சொன்னீங்க ஆண்டவரே. அது 2ஆக பிளந்தது தகப்பனே. ஏசப்பா, இந்த நாட்களிலும் எங்கள் கையில் வேறு ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் கையில் வேறு ஒன்றும் இல்லைப்பா. எங்கள் கையில் இருப்பதெல்லாம் ஆண்டவர் உம்முடைய சத்திய வசனம் ஆண்டவரே. அப்பா, அது பிளக்கும் ஆண்டவரே. எங்கெங்கே விடுதலையை கொண்டு வர வேண்டுமோ அந்த இடத்துல விடுதலையை கொண்டு வரும் என்பதை அறிந்திருக்கிறோம் ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. என் தேவனால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. இயேசுவே, நீங்கள் அற்புதம் செய்கிற தகப்பனப்பா. அப்பா, நீங்கள் பெரியவர், நீர் வாக்குமாறாதவர், நீர் ஜீவனுள்ளவரப்பா. ஏசப்பா, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி கொண்டு வந்தபோது ஒரு மோசேயை ஆண்டவரே நீர் எவ்வளோ நாளாகவே ஆயத்தம் பண்ணீங்கப்பா. எங்களுடைய கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு விடுதலை இன்று வருகிறது அல்ல கர்த்தாவே. நீங்கள் எவ்வளோ நாளாக தகப்பனே அதற்கு ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறீங்க ராஜா. அதை ஒருவருடைய கண்களும் காணலை, ஒருடைய காதும் கேட்கல, ஒருவருடைய இருதயத்திலும்
ஒன்றல்ல கத்தாவே. ஆனால் நீங்கள் அதை தருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் ஏற்ற காலத்தில் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கத்தாவே, அன்று சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் அப்படி கழுதை காணாமல் போய்விட்டது. ஆமேன். அந்த கழுதையை தேடி வந்த சவுலை ஆண்டவரே தீர்க்கதரிசனத்தில் வந்தபோது நீங்கள் முந்தின நாளே வேலைக்காரங்களுக்கு சொன்னீங்க, சவுலுக்கு என்று ஒரு தொடையை ஆயத்தப்படுத்தி முன்னந்தொடையை ஆயத்தப்படுத்தி வைக்க. அதே போல் ஆண்டவர் எங்களுக்காக என் தகப்பன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும், எங்கள் இருதயத்தில் அல்லது பொறிக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி அதோடைய ஆன்சரை, அதோடைய விடுதலையை, அதோடைய தகப்பன் நாங்கள் அனுபவிக்கக்கூடியதை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் பெரியவர், நீங்கள் வாக்குமாறாத தேவன், நீ ஜீவனுள்ள தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலே கத்தாவே நீர் ஒரு அற்புத விடுதலை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஒன்றல்ல ரெண்டல்ல ஆண்டவரே, எத்தனை விண்ணப்பங்கள் கத்தாவே பிள்ளைகள் அடிக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தகப்பனுக்கு எது முதலாவது அவங்களுக்கு செய்து கொடுக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அவர்களுக்கு நீங்களே நின்று செய்து தரும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. அப்போ எங்களை குற்றங்கள் உண்டு அப்போ, நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு விடுதலை தர நினைத்தா முடியாது கத்தாவே. உங்கள் நீதி நிமித்தம் எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. உங்கள் கிருபைனால எங்களுக்கு கத்தாவே கிருபை நிமித்தம் ஆண்டவர், உங்கள் அன்பு நிமித்தம், உங்கள் இரக்கத்து நிமித்தம் விடுதலை தாங்கப்பா. இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து அவங்க பிரேயர் முடிச்சு எழும்பும் போது கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அற்புத கரத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படிப்பட்ட விண்ணப்பமாக இருந்தாலும் ராஜா, அண்டு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன், சாரிபாத் விதவையை கத்தாவே எலியாவை கொண்டு போஷித்த தேவன் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அதை காணா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், வேதனை, ஒரு அவமானம் வர வந்தபோது ஆண்டவரே மரியாள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் நேரம் வந்தபோது ஆண்டவரே தண்ணீரையும் திராட்சரசமாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. அது எங்கள் கண்களுக்கு அது நினச்சி பார்க்க முடியாதது. ஆனால் எங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பா இறங்கி வந்தால் எங்களுடைய வேதனைக்கு, எங்களுடைய துக்கத்துக்கு, எங்களுடைய தகப்பனே முடிவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு முடிவு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்து அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிகிறவர், எல்லாவற்றையும் கேட்கிறவர் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருகிறீர் ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்கள் கரமைகளை தாங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவர் அநேக நாளாக கேட்டுட்டேன், இனி கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி நொந்து போய் அநேக நாளாக ஆண்டவரே அந்த ப்ரேயர் கூட அட்டென்ட் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு வேளை வந்திருக்கலாம். ஏசப்பா, அவங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க. என் தேவன் ஆண்டவரை தாமதிக்கிறார் என்றால் தாமதிக்கிறதற்கும் ஒரு ஆண்டவர் மேன்மை உண்டு ராஜா. தாமதிக்கிறார் என்றால் அது அழிந்து போக அல்ல, என் தேவன் மேன்மையானதை தருவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். அதை எங்கள் இருதயத்தில் பதித்து கிருபை தாருங்க ஏசப்பா. இந்த ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம். ஹெவன் டிவி மூலமாக கோடிக்கணக்கான வீடுகளுக்குள்ளே போகும்போது ஆண்டவரே, அங்கங்கே ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை அறியணும் ஆண்டவரை, உம்முடைய அன்பை அறியணும் ஏசப்பா. அந்த நீதியின் வசத்தை தரிக்கணும் ஆண்டவரே. எங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள பாத்திரமானாய் மாறணும். அதற்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த ஹெவன் டிவிக்கு அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. ஒவ்வொரு தேவையிலையும் கத்தை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த டிவி முன்னால் உட்கார்ந்து தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய வேதனைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளப்பா, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்தித்து ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கும் போது அவர்கள் ஹெவன் டிவி தேவையும் சந்திக்க கர்த்தர் ஒரு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையப்பா. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயமான தேவன், நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. உங்கள் பிறப்போர் அதிசயம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஊழியம் அதிசயம் ஆண்டவரே. சிலுவையில் அதிசயம் ஆண்டவரே. அதிசயமாய் உயிரோடு எழுந்தவர் அதே தேவன், அதிசயத்தின் தேவன். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை தந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குற்றங்களை நீர் பாராதபடி ஆண்டவர் அதை மன்னித்து எங்களுக்கு ஒரு மன்னிப்பை தரும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. அதன் மூலம் ஒரு மீட்பை உண்டாக்கத்தக்கதாய்
கத்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடுங்கிற கத்தர் பேசுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கத்தர் இடைபடுவீராக ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்தேன் என்று சொல்லி தகப்பனே பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்குங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் வழியே போகும்போது எத்தனையோ பிள்ளைகள் மென்டலி கத்தாவே அஃபெக்ட் ஆகி ஏசப்பா சாலையோரத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த டஸ்ட்பினில் போய் தங்களுடைய கைகளை போட்டுக்கொண்டு ஆண்டவரே வேதனையோடு கூட நடக்கிற எத்தனை பெரியவர்கள் வாலிப பிள்ளைகளை காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, ஒரு விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. இன்னும் ஆண்டவரே உணவின்றி உடுக்க உடையின்றி ஆண்டவரே அப்பா தங்க தாபரமின்றி சாலையோரங்களில் இருக்கிற ஒரு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவா எங்கள் அன்பு கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் இல்லை இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிறோம். ஆனால் இல்லாமல் எத்தனை பேர் கத்தாவே ஆண்டவரை தள்ளப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், ஆமென் ஆண்டவரை சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய், அழியர்கையும் ஆங்காங்கே ஆண்டவரை ஆதரவின்றி அலைந்து திரியும் போது எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் சில குறைகள் வரும்போது நாங்கள் பிதற்றுகிறோம் கத்தாவே, உம்மை மறந்து செல்ல நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தருணங்களை சத்துரு கொண்டு வராதபடி கர்த்தரங்களை அனுதினம் உங்கள் கையிலே இந்த ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி மூலமாக ஏசப்பா ஆண்டவரே அந்த லெப்ரசி மக்கள் மத்தியில் நடக்கிற ஊழியம் ஆண்டவரே, இன்னும் தகப்பனே ஆதரவற்றோர் மத்தியில் நடக்கிற ஊழியம், இன்னும் கேன்சர் பேஷண்ட்ஸ் மத்தியில் நடக்கிற ஊழியம் ஆண்டவரே, இன்னும் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வழியருகே ஆண்டவர் இருக்கிற பிள்ளைகள் ஆமேன். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கையிலேந்தி அவர்களுக்கென்று ஆதரவு கொடுக்குற இன்னும் ஆண்டவர் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா அதன் மூலம் ஆண்டவரை யாரெல்லாம் நன்மை பெறுகிறார்களோ அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நன்மை செய்ய யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவங்களுடைய இருதயம் திறந்து ஆண்டவரே கைகோர்த்து நிற்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களில் இந்த ஹெவன் டிவி மூலமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உங்கள் கருத்தில் தருகிறோம் ஐயா. கர்த்தாவே நாங்கள் வாய் திறந்து ஆமீன் கேட்கக்கூடாதபடி எத்தனையோ காரியங்கள் ஏசப்பா அதிலெல்லாம் கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அதெல்லாத்தையும் கர்த்தர் ஆண்டவரே அந்தந்த இடங்களில் ஆம்பேன் ஆண்டவரே ஆண்டோடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாய் அநேகரை நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறாயா. நீங்கள் எழுப்புங்க, மிஷனரிகளை எழுப்புங்க தகப்பனே. தங்களே எக்யூப் பண்ணி அந்த இடத்துல தங்களையே கத்தாவே ஆமீன் அர்ப்பணித்து தங்களுடைய ஆண்டோடைய வார்த்தையை சொல்லத்தக்கதாய் கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதற்காக நடக்கிற பணிகளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் தரும் சுவாமி ஆண்டவரே. அவளுடைய கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமீன் மக்களுக்கு எட்டுகிற வரையில் ஆண்டவரே அவள் எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்கிறதை கர்த்தர் காண்கிறீர். அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறாப்பா ஆண்டவரே. இன்னும் தகப்பனே இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாயா. நம்முடைய வார்த்தையை கொண்டு போகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் தகப்பனே எத்தனை பேர் ஐ ஃபோன் மூலம் அல்லது ரிட்டனில் கொடுக்குற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்கள் கரத்தில் தரோம். கர்த்தரதை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே எத்தனை இடங்களை இன்னும் சபைகள் எழும்பல கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்கள் கரம் ஆண்டவரே ஆண்டவரே நீட்டப்பட்ட கரம் இந்த ஜனங்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. இன்றைக்கும் வேதத்தை ஆண்டவரே ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல போகும்போது அநேக வேதனைகள் பாடுகள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே. அதன் மத்தியிலும் வைராக்கியமாய் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவரை சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே அமைதி இல்லை ஆண்டவரே. யுத்தத்தின் சத்தங்களையும் கேட்கிறோம் ஐயா. ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே வேதனையின் உயரக்கட்டத்தை அந்த உச்சக்கட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை நீங்கள் மட்டும்தான்ப்பா. நீங்கள் தான்ப்பா அதுக்கு ஆண்டவரே பதில் நீங்கள் தான்ப்பா. கர்த்தர் தரும்படியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த தமிழ்நாட்டை நினைத்து உண்மை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஜனங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் என் தேவனை உமக்கு எதிராக எழும்பாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆமேன். தலைவர்கள் உண்டு கத்தாவே, தலைவர்கள் இன்னும் ஆண்டவர் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல ஞானம் புத்தி அறிவு கர்த்தர் வரத்திலிருந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏனென்றால் வரத்திலிருந்து வர்ற ஞானம் அது சுத்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த சுத்த ஞானத்தை தங்களை தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அவனுடைய கிருபை ஒரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இன்னும் சில வேளை இந்த இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம் அல்லது அதன் பிறகு இந்த யூடியூப் வழியாக கேட்கலாம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எந்த நேரத்தில் கேட்கிறார்களோ கேட்கும்போது இது அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர்றதா இருக்கட்டுமே என்று ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். அண்டு யோர்தானை கடக்கும்போது கூட இருந்த தேவன்
செங்கடல் வழி கொடுத்த போது கூட இருந்த தேவன், எரிகோ இழிந்த போது கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய ஆமென் ஒவ்வொரு காரியங்களும் அவ்வளோ பெரிதல்ல, ஆனாலும் எங்களுக்கு அது நினைக்கும் போது பெரிதாய் தோன்றுகிறதப்பா. ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில் எங்களோடு இருப்பவர் பெரியவர், எங்களுக்கு உள்ளிருப்பவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி. ஆங்காங்கே ஆண்டவரே இயற்கையின் சீற்றங்கள் அழித்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலும் ஆண்டவரே கேரள மாநிலத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்கள் இது போல ஆங்காங்கே ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படாமல் எத்தனை காரியங்களப்பா. இந்த தேவனே நீர் இரக்கம் காண்பிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. இயற்கையின் சீற்றங்கள் உமக்கு முன்னால் அடங்குங்க தாவே. காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் ஆண்டவரே. ஏசப்பா சீஷரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கை தூக்குன தேவன் இன்றைக்கு எங்களை கை தூக்குற அப்படியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுபோல் அன்றி யோனா ஆண்டவரே எந்த இடத்துக்கு உம்முடைய வார்த்தையை சொல்லணுமோ சொல்லக்கூடாதபடி வேறு வழி போன போதும் ஆண்டவரே ஒரு கடலை ஆமீன் கடலுக்குள்ளே போக கட்டளையிட்டு மீனை கட்டளையிட்டு அதே இடத்துல போய் உம்முடைய வார்த்தையை சொல்ல அனுமதித்தீங்கன்னா இன்றைக்கி யார் எங்கெங்கே போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணுமோ அங்கே அவங்களை கொண்டே சொல்ல கிருபை தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் கைவிட்டு விடப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அது அவங்க திட்டம் ஆண்டவரே. இந்த திட்டத்தை கத்த நிறைவேற்றும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்துறோம் ஐயா, எங்களை ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான நேரத்தில் ஒருவேளை எத்தனையோ பேர் தூங்கி கொண்டிருக்கலாம் ராஜா, ஆனால் தங்களுடைய தூக்கத்தை மறந்து என் தேவன் இந்த நாளில் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி மோடு கூட உறவாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் நாமம் இந்த பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். இவரோட சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஒரு சாட்சி நிறைந்தவர்களாய் மாறுவார்களாக என்று சொல்லுவேன். இவங்களுடைய சாட்சியின் ஜீவியம் அநேகரை தேவனுக்குள்ளே கொண்டு வரட்டுமே என்று ஜெபிக்கிறான்ப்பா. ஆண்டவரே எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்களை ஒன்றுமில்லை, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே, நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு ஆமென் என்று கர்த்தர் விடுதலை தருகிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஒரு முறை கூட ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஹெவன் டிவி ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். அன்பு மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்கள் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடம் முழுதும் உங்கள் வல்லமை இறங்கணுமேனு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் ஆண்டவர் யார் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டார்கள் அவங்க மத்தியில் உங்களுடைய அசைவாடுதலை புரிந்து கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம், எங்களை வெறுமையாக்கி தருகிறோம் அப்பா. உங்கள் கரத்திலிருந்து நாங்கள் ஆமென் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு அப்படி நாங்கள் உங்கள் கரத்தில் தருகிறோம். மீதமுள்ள நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் திருப்பாதங்கெஞ்சி விட்டுறோம் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிறைய விண்ணப்பங்களை உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்து உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றும் போது நீங்கள் ஒரு சாட்சியை எழுதுவதற்கு மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் ஒருவருடைய சாட்சி அநேகரை தேவனண்டை கொண்டு சேர்க்கும். இந்த இடத்துல வருகிற அந்த நம்பரில் நீங்கள் எழுதுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.